ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி பொட்டேட்டோ பீஸ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் கசகசா, 10 முந்திரி, அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதோட 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அதோட ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இதோட 2 கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதும் 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதையும் வதக்கி விட்டுறலாம். இப்போ குருமாக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா பாயில் ஆக விட்டுருங்க. இந்த மாதிரி கொதிச்சதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் 3 வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி இதையும் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.